வாயில் வச்சோன்னே கரையிற பால் கொழுக்கட்டையை செய்கிறதுக்கான 8 டிப்ஸ் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போகும். டிப் 1, அரிசி மாவில் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து அரிசி மாவை பிசைங்க. அப்போ கொழுக்கட்டை இன்னும் சாஃப்டாக வரும். நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி தான் அரிசி மாவை நம்ம பிசையணும். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக கரையாமல் இருக்கும். டிப் 3, நல்ல தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையை உள்ளே சேர்க்கணும். லைட்டாக கிண்டி விடணும், இல்லைனா உடஞ்சிரும். டிப் 4, ஒரு 4 உருண்டையை சுடு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இதை நம்ம ஊற்றினோன்னா பால் கொழுக்கட்டை கொஞ்சம் திக்காக வரும். டிப் 5, கொழுக்கட்டை 7 நிமிஷத்தில் வெந்துடும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை அதில் ஊற்றணும். டிப் 6, வெள்ளைப்பாகையும் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவையும் ஊற்றி ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். டிப் 7, தேங்காய் பால் ஊற்றினோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் பாலை கொதிக்க விடக்கூடாது. டிப் 8, துருவன தேங்காவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதோட ஃபுல் ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.